நமக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நம்ம இப்போ ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துச்சு அப்படிங்கிறது குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரைடே வந்து யூஎஸில் ஜாப் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் வந்து எவ்வளோ வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, எவ்வளோ மக்கள்கிட்ட பணம் இருக்குது, எவ்வளோ சம்பளமாக வாங்குறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கேப்சர் பண்ணுற ரிப்போர்ட் அது. ஸோ மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அங்கே வார் நடந்துக்கிட்டு இருக்கு, தென் ஃபியூயல் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மூலப்பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால சம்பளம் நிறையா போகாது, அப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட். பட் அதுக்கு மாறா வேலையின் மேலே எந்த மாற்றமுமே வரல. ஒரு 4.2 ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக சம்பளம் நிறையா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பெர் ஹவர் வேஜஸ் வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகம்னா கொஞ்சம் நெஞ்சில் டபுள் தி அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மக்களுக்கு வேலை இருக்குது, பணமும் இருக்குது, விலைவாசி ஏறுது அப்படிங்கும்போது நிச்சயமாக பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறதே இல்லை. ஸோ ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காது அப்படின்னா பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வரப்போகிறது இல்லை. அப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு ரிஸ்க்கான ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணணும், நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்டே கிடைக்குது இல்லை, இன்ஃப்ளேஷன் இல்லாத டிப்ரிசியேஷன் ஆகாத ஒரு கரன்சிக்கு அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஃபண்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எடுத்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க, கேஷ் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வேலையின்மை அதிகமாகும், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வரப்போகுது அப்படின்னு பாண்ட் மார்க்கெட்லேருந்து பணத்தை எல்லாம் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக. இப்போ அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த பணத்தை திரும்ப கொண்டு போகிறாங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ அந்த செல் ஆஃப் வந்து எவ்வளோ ஏறுனுச்சோ அதில் கொஞ்சம் தான் கீழே இறங்கியிருக்கு, பல்காக மொத்தமாக பெருசாக உடையலை. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் தான். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட இயர்லி கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு, அவங்களோட நம்பர்ஸை மேலே ஏற்றி காட்டுறதுக்கு அவங்க பண்ணுற மூவ்மெண்ட்ஸ் தான். நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், நம்ம 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாளுங்க. நம்ம வந்து இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்கணும்.